கோயிலுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த 4 வருஷத்தில் 3000 கோயில்களுக்கு திருப்பணி நடந்திருக்கு குடமுழுக்கு. இதே போல் 4.5 வருஷம் ஆண்ட எடப்பாடி பழனிசாமி எத்தனை கோயிலுக்கு திருப்பணி செஞ்சார் சொல்ல முடியுமா? திருப்பணி செய்வது என்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கோயில் நிலங்களை மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஆட்சியாகவும் திமுக ஆட்சி தான் இருக்கிறது. நான் கேட்குறேன், கோயிலுக்கு நடக்கிற வேண்டிய திருப்பணிகள் செய்துவிட்டு அங்கே யாருக்கானது? கடவுளை வணங்க வருகிற பக்தர்களுக்கானது, மக்களுக்கானது தான் கோயில். அப்போ அந்த கோயிலுக்கு வர மக்களுக்காக தான் அன்னதானம் வழங்குகிற திட்டமாக இருக்கட்டும். ஏன் ஏழை எளியோர் திருமணம் செய்கிறதுக்கு செலவழிக்க முடியலன்னும் போது தான் கோயிலே நான் திருமணம்னு சொல்கிறவங்க இருக்காங்க. வேண்டுதலுக்காக பண்ணுறவங்களும் இருக்கலாம். ஆனால் ஏழை எளியோருக்கு யார் கை கொடுக்குறது? நாங்கள் தரோம்னு சொல்லி அறநிலைத்துறை மூலமாக தான் அங்கே இலவச திருமணம் தரப்படுது, சீர்வரிசை தரப்படுது. அப்போ அதெல்லாம் யாரோட பணம்? அதெல்லாம் மக்கள் பக்தர்களாக கொடுத்தது தானே, அறநிலைத்துறை மூலமாக கொடுக்குறது தானே. அப்போ அது தவறா? அன்னதானம் வழங்கினா சதியா? திருமணம் நடத்தினா சதியா? அர்ச்சகர்களுக்கு வீடு குடியிருப்பு கட்டி கொடுத்தா சதியா? அர்ச்சகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சம்பள உயர்வு கொடுத்தா அது சதியா? இல்லை அவர்களுக்கு வேண்டிய வசதியை செய்து கொடுத்தா அது சதியா? வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தா அது பேர் சதியா? அந்த பக்தர்களுடைய வீட்டு பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லி கோயில் இடத்துல கண்டெடுத்து ஒழுங்காக படிக்கிறதுக்காக ஒரு கல்லூரி கொடுத்தா அது பேர் சதியா? மக்கள் பணத்தை கோயிலுக்கு தந்தால் அதை சீர்படுத்தி தருகிற ஒரு அரசாக இது இருப்பது பேர் சதி என்று சொன்னால் இதை விட வேடிக்கையானது எதுவுமே கிடையாது, இதை விட கொடுமையானது கிடையாது. நான் நினைக்கிறேன், கல்வி கொடுக்கும்போது மட்டும்தான் இவர் கோபம் வருது. அது வரையில் அமைதியாக இருந்துட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு கல்வியை பற்றி வந்த பிறகு உடனே கோபமாக சதின்றார்னா இவர் எவ்வளோ பெரிய சதிக்குள்ளே சிக்கியிருக்காருன்னு இப்போ தான் தெரியுது. பாஜகவினுடைய சதிக்குள் சிக்கி இருக்கக்கூடியவராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். கல்லூரியை கட்டுவது என்பது சதி அப்படின்னு சொல்லி. நான் கேட்குறேன், திரும்ப பார்த்தா யோசித்து பார்த்தா அதிமுகவில் மிச்சம் இருக்கிறது அண்ணாவையும் தூக்கி போட்டாங்க, திராவிடத்தையும் தூக்கி போட்டாங்க. முன்னேற்ற கழகம் ஒன்று தான் இருக்குது. வேணா அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுட்டு இனிமேல் அதுக்கு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்துக்கலாம். நல்லாவே கூவுறாரு. படத்தில் ஒரு டயலாக் பார்த்துருக்கேன். அது என்னென்னா, முழுசாக சந்திரமுகியாக இருக்கிற உன் பொண்டாட்டியை பார்த்தியான்னு கேட்பாப்புல ரஜினிகாந்த். இங்கே முழுசாக சங்கியாக மாறிக்கிற எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்களா? தெரிஞ்சுங்க.